மெய்க்குறிகளின் வகைகள் அப்படின்றது கீழ்கோடுகள் எத்தனை வரும்னா 17 வரும். கீழ்கோடுகள் எத்தனை வரும்? 17 வரும். மேற்கோடுகள் 6 வரும். படுகை கோடுகள் 11 வரும். மொத்தம் 34 கோடுகள், 34 ஸ்ட்ரோக்கு தான் நம்ம இப்போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மேலிருந்து கீழ் 17 கோடுன்னு சொல்லியிருக்கேன். கீழ்கோடுகள் எத்தனை? 17 கோடு. இந்த 17 கோடு அப்படிங்கிறது எதெல்லாம் உங்களுக்கு 17 கோடு அப்படின்னா ப, பா, ப, டா, ட, ச, ஜா, ஷா, ஷா, வா, வா, தா, த, த, சா, சா, ரா, ஹ, ஷ. இதெல்லாம் சிங்கிள் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா கீழ்கோடுகள் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அப்போ எத்தனை லெட்டர் இருக்குது மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் 17 லெட்டர் இருக்கா? அந்த 17 லெட்டர் அப்படிங்கிறது மேலிருந்து கீழ் நம்ம எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது மேற்கோடுகள். மேலே எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரோக்குன்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன ஸ்ட்ரோக் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கீழிருந்து மேல் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கு 6. ஒன்று லா, இன்னொன்று ரா, ரா, யா, லா, ஷ, ஹா. இது எல்லாமே கீழிருந்து மேலே எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக். ஸோ இது மொத்தம் 6 ஸ்ட்ரோக். இடமிருந்து வலம், லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் ஹரிசாண்டல் வைஸாக எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்லாம் எது அப்படின்னா கா, க, லா, மா, ப, ம அப்படி சொல்லுவோம். ப, நா, ஞா, கா, நா, ல. ஓகேங்களா? இது எல்லாமே படுகை கோடுகள், அதாவது ஹரிசாண்டல் வைஸாக எழுதக்கூடிய கோடுகள். மொத்தம் 11 லெட்டர் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 லெட்டர் இருக்குது. 11 ஸ்ட்ரோக் இருக்குது. இந்த 11 ஸ்ட்ரோக் இதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பிரிச்சிட்டோம். எதெல்லாம் வந்து மேலிருந்து கீழ், எதெல்லாம் வந்து கீழிருந்து மேல், எதெல்லாம் வந்து இடமிருந்து வலம் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மெல்லிய கோடுகள், லைட் ஸ்ட்ரோக் அப்படின்றது மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போடுவோம் எப்பனாலும் சரி. அழுந்திய கோடுகள், திக் ஸ்ட்ரோக், கீழ் நோக்கி மட்டும்தான் போடுவோம். மேக்ஸிமம் திக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது கீழ் நோக்கி மட்டும்தான் போடுவோம் சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் 1 நம்ம பார்க்கலாம். 1 அப்படிங்கிறது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸசைஸ் நாங்கள் நோட்டில் வேற ஒரு நோட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது நாங்களாக எழுதி பார்த்த நோட்டு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு புக்கு நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் புக்குன்னு சொல்லிட்டு தமிழ் ஷார்ட் அண்ட் புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் வீடியோ மட்டுமே பார்த்து படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் உங்களுக்கு தேடி பாருங்கள். பிடிஎஃப் கிடச்சிச்சின்னா ஆன்லைனில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சீனிவாசராவ் முறை எழுதுனா இந்த புக்கு இருக்கு இல்லையா, இந்த புக்கு நீங்கள் மதுரையில் வாங்கிக்கோங்க. மீனாட்சி பதிப்பகத்துலையும் கிடைக்குது. அதே மாதிரி கீதா பிரசுரம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் கிடைக்குது. ஸோ எங்கேனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாக்குள்ள தான் வரும். ஸோ இந்த புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்காமையே அதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்து எழுத முடியும். ஸோ இந்த புக்கில் இருக்க எக்ஸசைஸை பார்த்து ஒவ்வொரு லைனையும் எத்தனை தடவை எழுதணும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.